நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கை பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமுரளி. என்றும் முருகபெருமான் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பிளே தமிழ்ல எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த வருஷத்துல 4 கிரகம் ஒரே இடத்துல பயிற்சி ஆகுது. 4 கிரகத்தோட 4 விதமான ராஜ யோகத்துல யாரு போறீங்க? 12 ராசிக்குள்ள. கண்டிப்பா வீடியோ மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோவா இருக்கும். பார்த்துங்க, வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சூரிய பகவான் தலைமை பொறுப்புக்கு எத்தனை பேர் போகணும் ஆசை இருக்கு வீடியோக்குள்ள இருக்கு. பார்த்துக்குங்க, ஒரு தலைமை பொறுப்புல போகணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வழக்கு, சொத்து இதெல்லாம் அடையணும். இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு அனுகூலமான. செவ்வாயும் அன்னைக்கு பயிற்சி ஆகிறார். புத பகவான் அறிவுக்காரகன், புத்தி, எழுத்து, கணிதம், வழக்கு, கோர்ட்டு, கேஸ், படிப்பு, கல்வி பெரிய அளவுக்கு போனா கண்டிப்பா இந்த கிரகமும் இந்த 17ஆம் தேதிக்குள்ள பயிற்சி ஆகுது. அடுத்த சுக்கிர பகவானும் பயிற்சி ஆகிறார். யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. திருமண வாழ்க்கை வேணுமா, ஆசைப்பட்ட பொருள் வாங்கணுமா, எல்லாமே இந்த 4 கிரக பயிற்சியால் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்க போகுது. வரக்கூடிய ஜனவரி மாசம் 15ஆம் தேதியிலிருந்து பயிற்சி ஆகி உங்க நட்சத்திரத்துக்கு இந்த 4 கிரக பயிற்சி எப்படிப்பட்ட யோகம் இருக்குது. ஏன்னா எல்லாமே ராஜயோகமா மாறுது. அதுவும் சூரியபான் காலபுருஷனுக்கு திக்பலமாயி 10ஆம் இடத்துல திக்பலமாயி செவ்வாய் உச்சத்துல எல்லா கிரகமும் 4 கிரகமும் உச்சமான வேலையை எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீனராசி. எப்படி கால சக்கரத்துக்கு 12வது ராசி மீனராசி. அது மட்டும் இல்லைங்க, பயங்கரமா யோசிக்கக்கூடிய குணம் கொண்ட ஒரே ராசினா மீனராசி தான். இவங்கள மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது. மீனராசிக்காரன் இவங்கள மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது. வெளிநாடு, வெளியூர், பல தொழில் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி பயங்கரமாக இருக்கும் மீனத்துக்கிட்ட. கடல் தாண்டி பிழைக்கக்கூடிய நபர்கள், வெளியூரில் வசிக்கக்கூடிய நபர்கள், பயங்கரமான இந்த கற்பனையான வேலைகள், இந்த கஷ்டமான வேலைகள் எல்லாமே ஈஸியாக பார்க்கக்கூடிய ஒரே ராசினா மீனம். மீனம் மீனம் எல்லார்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரே குணம் கொண்ட ராசி மீனராசி. மீனராசிக்கார எல்லாருமே இந்த 4 கிரக பயிற்சியை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்லது டக்குன்னு மாறும். பார்த்துக்கணும், கொஞ்ச நாள் தான் இந்த கிரகம்லாம் இருக்கும், ஆனால் உங்கள் வாழ்க்கையை மாற்றி விடும். ஏன்னா சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு. சூரியன் 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. நல்லா பாருங்கள், 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு. ஏன்னா சூரியன் தான் தலைமை பொறுப்பு, தன்மானம், தலைமை பொறுப்பு எல்லாமே சூரியன் இருந்தால் தான் நீங்கள் போக முடியும். அவர் 11ஆம் இடத்துல இருந்தால் என்ன லாபத்தில் போய் உட்கார்றாரா. அடுத்து செவ்வாய் உங்களுடைய தைரிய வீரியன்னு சொல்லுவாங்க. நீ கோலையா வீரனா, இடமா, வீடா, வண்டியா, சொத்தா, பூமியா எல்லாமே வேணா செவ்வாய் பவனால தான் வாங்க முடியும். அவரும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல உச்சத்தில் உட்காந்துருக்காரு. அறிவுக்காரகன், புத்திக்காரகன். உங்களுக்கு அறிவு சம்மந்தப்பட்டது, படிப்பு, கல்வி, ஒரு வழக்கு, தடை எல்லாமே ஜெயிக்கணும்னா அறிவு வேணும்ல. அந்த கிரகம் 11ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்குது. இது நல்லா பார்த்துக்கணும். அடுத்து யார்? சுக்கரன். ஆசை இல்லாத ஆளே இல்லைங்க. எப்படி ஆசை இல்லாத ஆளே கிடையாது. திடீர்னு நான் பணக்காரன் ஆகணும், திடீர்னு கோடீஸ்வரன் ஆகணும்னா யார் வேணும்? சுக்கிர பகவான் வேணும் ராஜா. அவரும் 11ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. மனைவி, திருமண வாழ்க்கை எல்லாமே சுக்கிர பகவான் தான். அவரும் 11ஆம் இடத்துல எல்லா கிரகம் ஒன்று கூடு. 11ஆம் இடம் என்ன சொல்லுங்க? உபஜயஸ்தானம், லாபஸ்தானம். அப்போ லாபத்தை மட்டும்தான் பார்க்கணும். யாரு? மீனராசி. அப்போ நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த 4 கிரகம் ஏதாச்சும் ஒரு கிரகம் கண்டிப்பாக யோகமாக இருக்கும். நல்லா பார்த்துக்குங்க. இன்னும் ஒரு சில பேர் சூரியன் யோகமாக இருக்கலாம், செவ்வாய் யோகமாக இருக்கலாம், புதன் பகவான் யோகமாக இருக்கலாம், சுக்கிர பகவான் யோகமாக இருக்கலாம். அப்போ ஜாதகத்தில் யாருக்கு நல்ல திசா புத்தி இப்போ நடக்குதோ அடிச்சு தும்சம் பண்ண போகிறீங்க. 7 சனி தூக்கி போட்டுருங்க. 7 சனி எது வந்தாலும் சரி எதிர்த்து நிற்க நான் ரெடி அப்படிங்கிற தைரியம் வருது பாருங்க உங்கள் பக்கம். ஏன்னா இவ்வளோ கிரகம் 11ஆம் இடத்துல இருக்கிறனால தான் இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு நண்பர்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு பொது பலனாக பாருங்கள். உங்கள் ஜாதக தசாபத்தியை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பதிவு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பார்த்துக்கு ஏன்னா எல்லாமே வெற்றியாக வருது, தோல்வியை காட்டலையே. ஏன்னா மீனராசி என்ன சொல்லுவாங்க, 7 சனி வந்துருச்சு அப்படி இப்படின்னு குழப்பி அப்படியே தனுமாற்றத்தை கொண்டு விட்டுருவாங்க. கேட்டு பாருங்களேன், ஆமான்னு சொல்லுவாங்க.
மீனராசி ஃபுல்லாக ஆமான்னு சொல்லி தான் ஆகணும். 7 சனியை கண்டு தான் பயந்து போயிருக்காங்க. நமக்கு விரைய செலவாக கொடுக்குதே, வருமானம் இல்லையே, இன்கம் இல்லையேன்னு சொல்லி குழப்பத்துக்கு நிறைய பேர் போனது யாருன்னா இந்த மீனராசிக்காரங்க. இது யாருக்கு? சனி பகவான் சரியில்லாதவர்கள். எல்லாத்துக்குமே 7 சனி பாதிக்கணும்னு எடுக்கக்கூடாதுங்க. ஒன்றும் இல்லை, பொருளாதார வருமானத்தை தடை பண்ணிடுங்க. ஒன்று, சேமிப்பு சரியாக இருக்காது. கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, பகை பிரச்சனை ஏதாச்சும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இதை கேட்டிங்கன்னா இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. எப்படி? எனக்கு கடன் இருக்குது, பகை இருக்குது, பொருளாதார ரொம்ப இருக்குது, எனக்கு தொழில் சுத்திர லாக். எப்படி? தொழில் சரியாக இல்லை, உத்தியோகம் சரியாக இல்லை, லாப வருமானம் சரியாக இல்லை, என்னுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் மாமனார் மாமி உறவுகள் எல்லாமே தடங்களை பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போனது யாருன்னா மீனராசிக்காராக தான். நிறைய தடங்களை பார்த்துட்டாங்க. திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கணவன் ஒற்றுமை, இது எல்லாமே சரியா இல்லை. நல்ல ஒரு மாற்றமே உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியல. நிறைய தடுமாற்றத்தை பார்க்குறீங்க, எதிரி பகை நிறைய சந்திக்கிறீங்க, வழக்கில் நிறைய சந்திக்கிறீங்க, தொழிலில் தடங்களை பார்க்குறீங்க. எல்லாமே ஒரு குழப்பம். நிறைய பேர் கேட்டிங்கன்னா இந்த மீனராசி கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக குரு வக்கரமாக இருந்தார், கொஞ்சம் புதன் வக்கரமாக இருந்தார். அதனால சொல்கிறேன், புதன் வக்கரமான என்ன ஆகும் தெரியுமா? ஏதாச்சும் ஒரு தடங்களை கொடுத்துருவார். வீட்டிலையோ, இடத்துலையோ, குடும்பத்திலையோ, வண்டிலையோ, வாகனத்துலையோ, மனைவிட்டையோ, மனவரத்துலையோ, தொழில் உத்தியோகத்தில் தடங்களோ ஏதாச்சும் ஒரு தடங்களை கண்டிப்பாக நீங்கள் சந்திக்கணும், சந்திச்சிருப்பீங்க. இப்போ ஒரு மாதமாக சொல்கிறேன். மீனராசி கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்களே. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மீனராசி. ஏன் இப்போ நிறைய விஷயம் நல்லது வருது தெரியுமா? இவ்வளோ கிரகம் ஒன்று கூடி இருக்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கும். இப்போ எல்லாமே டோட்டலாக மாறுது பாருங்கள். இப்போ முதல் பலன் என்ன சொல்லலாம்? வேலை போச்சா? வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கீங்களா? வேலை உத்தியோகம் சூப்பரான வேலை, ப்ரொமோஷனான வேலை வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் கிடைக்கும் பாருங்கள். நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர் உள்ளவங்க வேலை உத்தியோகம் ப்ரொமோஷனான வேலை கண்டிப்பாக வரும். 12ஆம் வீட்டு அதிபதி வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். 1. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். அதனால் வெளிநாட்டு வெளியூர் உள்ளவங்க பிரம்மாண்டமான வேலைக்கு, பயங்கரமான யோகமான வேலைக்கு நீங்கள் போகணும். வேறு கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மீனராசிக்கார மாறணும். இது நடக்கும், இது கன்ஃபார்ம் நடக்கும். உங்கள் ஜாதகம் அதுக்கான திசாபத்தி நடந்தால் கண்டிப்பாக நடக்கும். கடன் இருக்காதுங்க. நீங்கள் எந்த பேங்க்கில் போய் நீங்கள் லோன் கேட்டாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பாருங்கள். கொஞ்சமாச்சும் இப்போ கண்டிப்பாக உங்கள் பக்கம் சாதகமாக வரும். ஏதாச்சும் கடனை கண்டிப்பாக நீங்கள் அடைப்பீங்க. கண்டிப்பாக உடம்பு ஆரோக்கியத்தில், இப்போ ஹெல்த்தில் கொஞ்சம் சிறிதளவாச்சும் கொஞ்சம் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். மருத்துவ செலவு கடுமையாக பண்ணிட்டு இருக்கீங்க 1 மாதம் 2 மாதமாக. இனிமேல் செலவு வராது. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும். திருமணத்தில் காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்கூடி வருங்க. திருமண தடை உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு மாற்றம் உங்கள் பக்கம் இருக்குது. திருமணத்தை எந்த ஒரு தடங்களும் கொடுக்காது பார்த்துங்க. நல்ல வெற்றி உங்கள் பக்கம் தேடி வருது. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் பார்த்துங்க. குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்குங்க. இப்போ நான் மூவ் பண்ணேன். ஏன்னா 11ஆம் இடத்துல எல்லா 5ஆம் இடத்தை பார்க்குது. இப்போ குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சொத்துல வில்லங்க இருக்கும் பாருங்கள். அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து, தாத்தாவுடைய சொத்து, ஏதோ ஒரு இடத்துலையே போகலையே ஒரு வழக்குகள் ஓடிக்கிட்டு இருக்கும் பாருங்கள். அந்த வழக்குகளை இப்போ தீர்ப்பு உங்கள் பக்கம் எழுதுவாங்க. 15, 17க்கு அப்புறம் நிறைய வழக்கு சார்ந்த பிரச்சனை, அது எதுவாக இருந்தாலும் சரி, அது தொழிலாக இருக்கட்டும், இல்லை இடமா இருக்கட்டும், ஏதோ ஒரு வழக்கு இருந்தாலும் சரி, உங்கள் பக்கம் சாதகமாக எழுதக்கூடிய நேரம் பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ நல்லது நடக்க ரெடியாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ண நீங்கள் ரெடியாக. நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பாக அந்த மீனராசியை பொறுத்தவரை செம்மையாக இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் புதுசாக பண்ணக்கூடிய நம்ம ஜாதக பார்த்து தசாபதி பற்றி ஆரம்பிச்சிருங்க. எல்லாமே நல்லதுதான். கண்டிப்பாக கெட்டது வராது. குரு பகவான் நல்லா இருந்தால் மட்டும் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி வரும். உடம்பு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார். அதே மாதிரி கமிஷன் வியாபாரம், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. பணம் கொடுத்து வாங்குறவங்க எல்லாம் சூப்பராக இருக்குது பார்த்துங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தாரு. இப்போ நட்சத்திர பலம், அதாவது முதல் நட்சத்திர பலம் நிறைய பேர் லாட்ரியும் அடிக்க மாட்டீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். எல்லாருமே இந்த ஜனவரி மாதம் 15, 17க்கு அப்புறம் லாட்ரி செட் எடுத்துக்கிட்டே இருங்க. 17லேருந்து அங்கிட்டு 1 மாதம் டைம் இருக்குது. கண்டிப்பாக எடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக 100க்கு 100% லாட்ரியும் அடிக்க வாய்ப்பு மீனராசி இருக்குது. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணாமல் வெளிநாட்டில் உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து திசாபுத்தியை பார்த்து லாட்ரி யோகம் எடுத்தால் நல்ல ஒரு பணம் இன்கம் கண்டிப்பாக வரும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. பார்த்துங்க, தடைகள் வராது. அப்போ வெற்றியை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. பெண்களுக்கெல்லாம் பாருங்கள், மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். தடங்களே வராது. விளையாட்டு துறைனா சூப்பராக இருக்கும். இப்போ நட்சத்திர படம் போமா, முதல் நட்சத்திரம் என்னங்க வரும்ல, முதல் நட்சத்திரமே இந்த புரட்டாதி படம். எதுவுமே ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரித்து போகிற குணமும், தன்மையான குணமும், ஒழுக்கமான குணமும், திறமையான குணமும் உங்களுக்கு நிறைய இருக்கும். பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாது. குடும்பத்து மேலே ரொம்ப உயிரே கொடுத்துருவார். குடும்பத்துக்காக ஒரு லட்சத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இனிமேல் தான் உங்களுக்கு நல்ல நேரம். ஆனால் கொஞ்சம் வக்கரமான அளவு எல்லாமே ஒரு தடங்களை வந்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு பாருங்கள், 1 மாதமாக வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே தடங்கள் கொடுத்துட்டாரு. ஒரு மாற்றத்தை, ஒரு சரியான நிம்மதி உங்கள்கிட்ட இல்லை. இனிமேல் தான் ஒரு நிம்மதியை பார்க்க போகிறீங்க. படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும்.
நிறைய வெற்றி உங்கள் பக்கம் தேடி வருது. இப்போ வீடு கட்டுறேன், இடம் வாங்குறேன், பூமி வாங்குறேன், வண்டி வாங்குறேன், வாங்கினா கண்டிப்பாக வாங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும். படிப்புகளிலும் சூப்பரான ஒரு மாற்றம் கொடுப்பா. தொழிலில் மிகப்பெரிய வெற்றி உங்கள் பக்கம் தேடி வரும். நான் சொல்கிறது புரட்டாசி பார்த்தவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கையில் இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உங்கள் பக்கம் வெற்றி தேடி வருது பார்த்துங்க. அடுத்து உத்திரட்டாதியில் பிறந்தவங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை நிறைய இருக்கும். கடுமையாக 24 முறை உழைக்க சொன்னால் நான் ரெடிப்பா அப்படிம்பாங்க. உழைப்பாளிகள், திறமையான குணம், பயங்கரமான கஷ்டமான வேலை இஷ்டமாக பார்க்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். இனிமேல் தான் நல்ல ஒரு மாற்றம் வருது. ஏன்னா சனிபான் வக்ரமாக இருந்தார், 3 மாதம் புளிஞ்சு விட்டாரு. உத்திரட்டாதியில் பிறந்தவங்க 3 மாதமாக எந்த ஒரு விஷயமும் சரியாக இல்லை. வேலை, தொழில், வருமானம், இன்கம் எல்லாமே கடவுள் ஒற்றுமை எல்லாமே சரியாக அமையலை. ஆனால் இதுமே தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இவருக்குலாம் ஒன்று கூட்டியிருக்கலாம். சனிபான் வக்ர நிவர்த்தியானனால வீட்டில் சுபகாரியம், சுப செலவு, காதல் திருமணம், திருமணத்தில் உள்ள தடைகள், வேலை உத்தியத்தில் ஒரு ப்ரொமோஷன், வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம், திடீர் வருமானங்கள், யோகம் எல்லாமே தேடி வருது. இந்த உத்திரட்டாதியில் பிறந்தவங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய சூப்பராக இருக்குது பார்த்துங்க. கெட்டதை மட்டும் தூக்கி போடுங்க, கண்டிப்பாக நல்ல விஷயமா இனிமே தான் உங்களுக்கு வருது. ஏன்னா நவம்பர் 27க்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்ல டைமே ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உங்கள் பிரச்சனை குறைஞ்சு கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய கண்டிப்பாக வரும். 7 சனி பவன் நல்லா இருக்கும். நல்லா இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்ல விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறது உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு. அடுத்து ரேவதி நட்சத்திரம் பயங்கரமான புத்திசாலி, அறிவான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம், பயங்கரமான ஒரு மைண்ட் கெப்பாசிட்டியான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்க நிறைய பேர் இந்த கமிஷன் வியாபாரம், அடுத்து அக்கௌண்ட்ஸு, கணக்கு வழக்கு இந்த துறையில் நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் நிறைய தடைகள் வந்தாலும் தடைகளை உடைக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட நிறைய இருக்குது. அறிவை மட்டும் யூஸ் பண்ணால் நீங்கள் பெரிய ஆள். ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்க இனிமேல் தான் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு மாற்றமாக வருது. இப்போ வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போகிறதோ, வெளியூர் போகிறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ, தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் சொல்கிறது ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்க எந்த ஒரு தடங்களும் பெருசாக பாதிக்காது. அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் சூப்பராக இருக்கும். அக்கௌண்ட்ஸு, கணக்கு வழக்கு சூப்பராக இருக்கும். கணவனை ஒற்றுமையெல்லாம் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு மாற்றம் தேடி வரக்கூடிய மீனராசிக்கு வரக்கூடிய 4 கிரக பயிற்சி எல்லாமே லாபகமாக அமையக்கூடிய பயிற்சியாகவே அமைகிறது.